ஏதாவது இருக்கா? என்னம்மா இது திடீர்னு பெரிய கேள்வி கேட்குற? நான் என்ன சொல்லிட்டு போனேன்? என்ன சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்லையே. என்னம்மா சொன்ன? கரண்ட் பில் அட்டையும் பணமும் அலமாரியில வச்சிருக்கேன், கரண்ட் பில்ல கட்ட சொன்னதே கட்டினீங்களா? ஆமா, அந்த விதி பொண்ணு கல்யாணத்துக்கு போனதுனால அதை மறந்துட்டேன். இப்போ ஒன்றும் கெட்டு போகல. குடுமா, நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன். இப்ப கட்டி என்ன பண்றது? ஃபியூஸை வேற பிடிக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப தண்டனைக்கு ஃபைன் வேற கட்டி ஆகணும். உங்களுக்கு என்ன புத்தி கிட்டி மழங்கி போச்சா? எத்தனை தடவை படிச்சு சொல்லிட்டு போனேன். எப்போவோ ஒரு தரம் தானம்மா சொன்னேன். வயசான காலம் மறந்துட்டேன். கௌசிக்காதம்மா. கோச்சுக்காம கொஞ்சம் வாங்கடா. கரண்ட் வேற இல்ல, ஃபேன் லைட்டும் எரியாது, மிக்ஸி கிரைண்டரும் வேலை செய்யாது. எப்படிதான் சோறாக்குறது? இன்னைக்கு யாருக்கும் சோறு கிடையாது. கோவிச்சுக்காதம்மா, ஏதோ மறந்துட்டேன். கொட்டிக்கிறதுக்கு மறக்குறீங்களா? வேலைக்கு கொட்டிக்கிறீங்கல்ல. ராசா, என்னப்பா உன் சம்சாரம் இப்படி பேசுறா? பின்ன அவ சொல்றதுல என்னமா தப்பு? நம்ம வீட்டு வேலையை பாக்குறத விட்டுட்டு யாருக்கோ கல்யாணம் காது குத்துன்னு ஊர் சுத்திக்கிட்டு இருக்க. அது யாருக்கு? என்னைக்கோ நம்ம வீட்டுல குடி இருந்தவங்களுக்கு. எப்பவோ குடி வந்தாங்களா? அப்படி சொல்லாதப்பா. அந்த குழந்தைங்க அரை ட்ரவுசர் போட்ட காலத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு குடி வந்து நம்ம வீட்லயே படிச்சு பெரிய ஆளா இன்னைக்கு ஒரு லெவல்ல இருக்காங்க. அப்பா, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க. உன்னோட நான் இருந்த காலத்தை விட அதுகளோட தான்ப்பா நான் நிறைய காலம் இருந்திருப்பேன். அதனால அந்த பிள்ளைகளோட கல்யாணம் காட்சி நான் என்னால மறக்க முடியல. இப்போ ஒண்ணு கெட்டு போகிறமா, அந்த காடை கூட நம்ம கரண்ட் பில்ல கட்டிட்டு வந்துடுறேன். ஏதாவது கேட்ட அந்த மாதிரி ஏடா கூடமா போய் சொல்ல வேண்டியது. உன்னோட பெரிய நியூசன்ஸா போச்சுமா. இதுக்கு தான் உன்னை இவ்வளவு நாள் என் கூட வச்சுக்கல. நீ இருந்தா ஒழுங்காயிரு. திருப்பி உன்னால பிரச்சனை வரமா நடந்துக்காதம்மா. ராத்திரி பூரா தூங்கவே இல்லையா? ஏமா இப்படிலாம் பண்ற? என்னம்மா நீயும் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களையும் வேதனைப்படுத்தி எதுக்குமா அதெல்லாம்? இதனால யாருக்கு என்ன லாபம்னு சொல்லு. ஓ உடம்பு கெட்டு போய் அடுத்தவங்க மனசு வேதனைப்பட்டு தேவையாமா அதெல்லாம்? தேவையில்லாம அண்ணன் கூட சண்டை போட்டு இந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு வேதனை. உன்னை மீறி அவர் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லி அதுக்கு ஒரு புலம்பல் வேதனை. என்னம்மா அதெல்லாம்? இதை பாருமா, நான் உனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒன்னே ஒன்று தான் சொல்றேன். நீ அடுத்தவங்க கிட்ட சந்தோஷமா பழகினாத்தான் உனக்கும் சந்தோஷம் வரும். அடுத்தவங்களை ஓயாம வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்தேன்னா வேதனை தாம உனக்கும் மிஞ்சும். நீயே யோசிச்சு பாருமா. சரோ, நீ வந்த நாள்லேருந்து அவங்க கிட்ட ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருந்த. சிதம்பரம் மாமா வீட்டுல உங்ககிட்ட இருந்து பேச்சு வாங்காத ஒரு ஜீவன் கிடையாது. இதெல்லாம் செஞ்சு என்ன லாபத்தமா கண்ட? ஓ உடம்பு கெட்டு போய் உனக்கு பிபி ஏறி போய் நீ ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்த. வேற யாருக்காவது லாபமோ நஷ்டமோ இருந்துச்சா சொல்லு. அப்படி இருக்கும்போது எதுக்குமா ஓயாம ஏதாவது ஒரு சாக்கு கண்டுபிடிச்சு அடுத்தவங்க கிட்ட சண்டை போட்டு அடுத்தவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு நல்லாவாம இருக்கு இதெல்லாம்? சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. நீ இப்படி யோசிச்சு பாரு. நீ மட்டும் எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தீங்கன்னா சொந்தக்காரங்க எல்லாரும் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்கம்மா. யாரும் உங்ககிட்ட சண்டை போட மாட்டாங்க. அதை விட்டுட்டு ஏமா இப்படி பண்ற? ஏமா, நான் ஒண்ணு கேட்கிறேன். சிதம்பரம் மாமா வீட்டுல உள்ளவங்களெல்லாம் ஏமா விரோதியா பாக்குற? அவங்களும் நம்ம வீட்டு மனுஷங்க தானம்மா. உன் வாழ்க்கையில உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லு. நல்ல வீடு, வசதியான சாப்பாடு, கையில வச்சு தாங்குறதுக்கு பிள்ளைங்க, அப்படிலாம் இருக்கும்போது ஏமா இப்படிலாம் பண்ற? இப்ப நீ தேட வேண்டியது வெறும் நிம்மதியை மட்டும் தானம்மா. அதை கோட்டை விட்டுட்டு வேற எந்த கோட்டையமா பிடிக்க போற சொல்லு. நீ ஏன்னு பேச மாட்ட? அம்மாவோட கஷ்டத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? பாவம் அம்மா, அவங்க நொந்து போய் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லாம உன் பங்குக்கு அட்வைஸ் பண்ணி நோகடிக்கிறியா? நான் யாரையும் நோகடிக்கல நிர்மலா. அவங்க நிம்மதியை மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். ஆமா, பெருசா பேசிட்ட. உனக்கு என்னன்னு தெரியும் அம்மாவோட மனசு பத்தி? சோறு போட்டா சரியா போச்சா? அவங்கள மதிக்க வேண்டாம்? யாருமே இப்ப மதிக்கல, எல்லாரும் மதிச்சு தானே நடத்துறோம். பேசாம போன்னு.
அம்மா பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் நீ பட்டிருந்தா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. அம்மா மனசுல தீ எரிஞ்சிட்டு இருக்கு. உன் அட்வைஸ் எதுவும் அம்மாக்கு தேவையில்ல. போய் வேற வேலை இருந்தா போய் பார்ப்போம். அனுகூல சத்ருன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அது வேற யாரும் இல்லை, நீதான். எப்ப பாரு அம்மாவை தூண்டி விட்டு அவங்க மனசை கெடுத்து யாருக்கு என்ன நல்லது இதனால? அவங்களா மனசு மாதிரி ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட நீ விட மாட்ட போல இருக்கு. நல்லா இல்ல நிர்மலா, கொஞ்சம் கூட நல்லா இல்லை நீ செய்யறது. அவ்வளவுதான் சொல்லு. வெளியூர்ல இருந்ததுனால தான் கரெக்டா கல்யாணத்துக்கு வர முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க. அதை பத்தி பரவாயில்லைங்க. இப்போ வந்து வாழ்த்துட்டீங்கல்ல, அதுவே போதும். 4 மாப்பிள்ளைகளையும் 4 பொண்ணுங்களையும் ஒன்னா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. எல்லாம் ஆண்டவன் கரண்டிங்க. சொத்து சுகம் பெருசு இல்ல சிதம்பரம். இப்படி வீடு நிறைஞ்சி பந்த பாசோட எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான் முக்கியம். நீங்க யோகக்காரு. ஆமா, இது என்ன கூட்டு சமையலா? ஆமா, தேர்தல் கூட்டணி மாதிரி இது சமையல் கூட்டணி போல இருக்கு. இதுக்கு பேர் தான் கிச்சன் கேபினட். ஆமா ஆமா. சரி, இதுல ரசம் யார் வச்சது, பாயாசம் யார் வச்சது? ஏன் கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாயாசம் தனியா ரசம் மாதிரி இருக்கு, ரசம் கெட்டியா பாயாசம் மாதிரி இருக்கு. அதான் இதை வச்ச புத்திசாலியான்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். என்ன போசண்ணே, பிறந்ததுல இருந்து இவங்க கூட தான் இருக்கீங்க. ஒரு யூகமா சொல்லுங்களேன், யார் இந்த புத்திசாலின்னு? அது யார் அந்த புத்திசாலி? என் வீட்டுக்காரி தான். கரண்டியால போட்டேனா? என்னதானோ உன்னை புத்திசாலின்னு சொல்றது தப்பா என்ன? ஆமா லீலா, இதுல உன் சமையல் இது வேற என்ன? முருங்கக்காய் சாம்பார் தான். மாணிக்கண்ணே, இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். இங்க இருக்கிற ஐட்டங்களையே எந்த ஐட்டம் அன்னி சமைச்சதுன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். வேற எது? பருப்பு கடையில் தான். அதான் சூடு சுரணம் எல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. சரி கோபி கேட்பான். கோபி, இந்த ஐட்டத்துல எதுவும் ஒய்ஃப் செஞ்சதுன்னு டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். இதுல என்ன டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு? நிச்சயமா அது காரக்குழம்பு தான். நல்லா ஆச்சரியமா பேசுறாரு. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? நான் காரக்குழம்புன்னு சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க இருக்கிற ஐட்டத்திலேயே என்ன மிதக்க, வாசம் மூக்க தொலைக்க, பார்த்த உடனே சாப்பிடணும்னு வாயில வச்சு விடுற ஒரே ஐட்டம் காரக்குழம்பு தான். அதனாலதான் சொல்றேன், அதை வச்சு நிச்சயம் விஜயத்தா இருக்கணும்னு. இஞ்சி குழம்பு வச்சாலோ இல்லையோ, நீங்க அவளுக்கு நல்லா ஐஸ் வச்சிட்டீங்க. விஜய் இங்க வா. லீலா, நீ சாப்பிடு. விஜய், பாத்தியா கோபி எப்படி உனக்காக வாதாடுறாருன்னு? நீ இந்த கல்யாணத்துக்கு எவ்வளவு பயந்துட்டு இருந்த. நான் உன்கிட்ட சொன்னேன்ல, உனக்கு வரப்போற புருஷன் ரொம்ப நல்லவரா இருப்பாருன்னு. உன்கிட்ட இப்படி பிரியமா அன்பா இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு மனசு கோன்ற மாதிரி நடந்துக்காத என்ன? இப்படி அனுசரணையா உனக்கு ஒரு புருஷன் கிடைச்சது உன் அதிர்ஷ்டம். என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? வா போலாம். எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னா மளமளன்னு கிளம்பலாம். வேன் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. மாமா, கையை கழுவிட்டு கிளம்பி போயிட்டே சரி, இருக்கேன். கிளம்புங்க. நானே 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 எனக்கு சாப்பாடு கொடுக்கும்போது என்னை பார்த்து சிரிச்சல? நீ கேட்கிறேன்ல, நான் சாப்பிடும்போது என்னை பார்த்து சிரிச்சல? ஏய், இப்ப நீ சிரிக்கிறல்ல, சிரிச்சேல இப்ப? இல்ல,
கையை கால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன அது கலகலப்பியே காணும், எல்லாரும் ஒம்முன்னு வரீங்க. வேன்ல வந்தா பாட்டிட்டு கிட்டிட்டு போனா போன வாட்டி இவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. ஏய் நீ தானே போன வாட்டி இந்த பாட்டு போட்டி ஆரம்பிச்ச, இப்போ ஆரம்பிச்சு விடு. என்ன பவானி, போட்டி ஆரம்பிக்க வேண்டியதானே? என்ன போட்டி? என்ன போட்டி? பவானி நடத்தும் பாருங்க ஒரு பாட்டு போட்டி, சும்மா தூள் கலப்பும். பவானி முத பாட்டை நீயே பாடி ஆரம்பிச்சு வை. சரி சரி, நானே ஆரம்பிக்கிறேன். புது மாப்பிள்ளை 2 பேருக்கும் சொல்றேன். இப்போ மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே பாடிடணும். இப்போ நம்ம எல்லாரும் ஊரை விட்டு போற மாதிரி போறோம்ல, அதனால போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் ஓடும் பொன்னியாரும் ஆடும் கானம் ஊரும். இப்போ லாரி ஓனர் மாணிக்க மாமா. அப்படி போடு. ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா. அடுத்தது சரவக்கா. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு, அதை தாவ விட்டால் தப்பியோட விட்டால் அந்த வானத்தில் ஏறிவிடும், பாதாளத்தில் தள்ளிவிடும். இப்போ ரவி மாமா. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாய் நம் வீட்டிலே, நம் வீட்டிலே. இப்போ லீலாக்கா. கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தானறியும், கல்லிலே ஈரம் உண்டு கண்களாரியும், என் மனம் என்னவென்று என்னை அன்றி யாருக்கு தெரியும், கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தானறியும். இப்போ தனாக்கா. பாடுமா. டவுன் பக்கம் போகாதீங்க மாப்பிள்ளை, டவுன் ஆகி போயிருவீங்க, இந்த டாம்பிகம் ஏழைக்கு தாங்காத பயணம் வேணான்னா கேளு மாமா. அதான் வெளிநாடு போலேன்னு சொல்லிட்டேனே, பின்ன எதுக்கு இந்த பாட்டு? இப்போ போஸ் மாமா. போடு போடு. நான் என்ன பாட்டு பாடுறது? எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். உங்க பிள்ளை உங்க மாதிரி தானா? உருப்பிட்ட மாதிரி தான். ஏய், என்ன கிண்டலா? அடுத்தது அப்பா. நான் பாடுங்க. ஐயா நான் 4 பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி ஓஞ்சு போயிருக்கிறேன். நான் விலைவாசி பத்தி தான் பாடுவேன். பாடுங்க. 100 ரூபா நோட்டை கொஞ்சம் முன்ன மாத்தி, மிச்சம் இல்ல காசு மிச்சம் இல்ல, கத்திரிக்காய் வேலை கூட கட்டு மீறலாச்சே, காலம் மாறி போச்சே. அப்படி போடுங்க. அடுத்தது கோபி மாமா. நானா? நான் என்னப்பா? பாடுங்க பாடுங்க கோபி. பொன்மானே கோபம் ஏனோ, காதல் பால் குடம் கல்லாய் போனதே, ரோஜா ஏனடி முள்ளாய் போனது. அவ்வளவுதான், விட்டுருங்க. அடுத்தது விஜயக்கா. இது சூப்பர். விஜய். என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம் கேள்வி கேட்கிறது, ஏன் வாட்டுது, ஆனால் அதுவும் ஆனந்தம், என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம் கேள்வி கேட்கிறது, ஏன் வாட்டுது. சம்மந்தி, இதுதான் நம்ம குலதெய்வம். நம்ம குடும்பத்தில் நடக்கிற எல்லா நல்ல காரியமும் இவரை சாட்சியா வச்சுட்டு தான் நடக்கும். அப்படியா? ஆமா. இங்க பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து என் குடும்பத்துல எல்லாருக்கும் மொட்டை போடுறது, காது குத்துறது எல்லாம் இங்கதான் நடக்கும். எங்க அப்பா சொல்லுவாரு, எனக்கு இங்கதான் செய்தாங்களாம், என் குழந்தைகளுக்கு எல்லாம் இங்கதான் செய்தேன், என் பேர குழந்தைகளுக்கு இங்கதான் மொட்டை காது குத்தலாம். அப்போ அடிக்கடி இங்க வருவீங்களா?
வரணும்னு ஆசை தாங்க, எங்க முடியுது? தை மாச பிறப்பு கூட வரணும்னு ஆசை. ஆனா நான் போன வாட்டி வந்து இங்க எப்பன்னா தனம் சரோ கல்யாணம், அது முடிஞ்சப்புறம் வந்தேன், அவ்வளவுதான். ஆமா அதான் இங்க வரதுக்கு இன்னொரு கல்யாணம் பாக்கி இருக்குல்ல. சரியா சொன்னடா. குடு நான் எடுத்துட்டு வரேன். ஆமா நீ என்னை பத்தனே சிரிச்ச. ஐயோ என்ன சகல, இந்த சாமியை சாதாரணமா நினைச்சிடாதீங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. கல்யாணம் ஆனோடனே நானும் ஜகலையும் வந்தோம். இன்னைக்கு 2 பிள்ளையும் வயிற்று தள்ளிட்டு இருக்குதுங்க. ஏங்க நம்ம பண்ற சரி தப்புக்கெல்லாம் சாமியை பொறுப்பாக்க கூடாது. என்ன சிரிப்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, சாமியோட பவரை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா உண்மைதான். இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தானே என் தொழில முன்னேற்றம் தெரியுது. அப்படியா? ஆ. இன்னையில இருந்தாவது நல்லது நடக்குதான்னு பாப்போம். இந்த சாமியை நம்புங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, வச்சுட்டு வந்துடுறேன். என்ன சம்பந்தி, துடியான சாமின்னு சொன்னீங்க, இது வரைக்கும் யார் மேலேயாவது அருள் வந்து இறங்கியிருக்கா? நான் வந்து இறங்கியிருக்கேன் ஒரு பொண்ணு மேல. யாருக்கு? அது சாமி வந்து தேடிட்டு இருக்கு போல இருக்கு. நம்ம வந்து இறங்குறதுக்கு ரொம்ப அம்சமான பக்தியான ஆள் யாருன்னு. அப்படியே மகாலட்சுமி கடையோட நம்ம லீலா இருந்துச்சா, வந்து இறங்கிச்சு. என்னது நம்ம லீலா வேலையா? ஆமா, சாமி ஏதாவது குறிகிரி சொல்லுச்சா? அது சும்மா நடிச்சுச்சுங்க. என்னது நடிச்சுச்சா? சொல்லுந்தம்பி வந்தாப்புல, அவரை ஏமாத்துறதுக்காக சும்மா அப்படி நடிச்சுச்சு.